மகா மாரியம்மனே போற்றி போற்றி. மாரியம்மன் ஆலயங்கள் நம் நாட்டிலும் வெளிநாட்டிலும் ஏராளமாக இருக்கின்றன. அந்த வரிசைகளில் குறிப்பிட்ட சிலவற்றை மட்டும்தான் நாம் பார்த்தோம். ஆனால் இதை தவிர ஏராளமான மாரியம்மன் ஆலயங்கள் எல்லாம் இருக்கின்றன. எல்லாவற்றையும் பார்க்க நம்மால் முடியவில்லை. இன்று நாம் மாரியம்மனுக்கு எடுக்கப்படும் விழாக்களில் எல்லாம் பார்க்க தொடங்குகின்றோம். நாம் எவ்வளவோ மாரியம்மன் விழாக்களை கேள்விப்பட்டிருப்போம். கம்பம் நடுதல், கொடியேற்றுதல், காப்பு கட்டுதல், இவைகளெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருப்போம். அவைகள் எவ்வாறு செய்யப்படுகின்றன, எதற்காக செய்யப்படுகின்றன என்பதை தான் நாம் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். வாருங்கள், உரைக்குள் செல்லலாம். பிரம்மோற்சவம். ஒவ்வொரு தெய்வத்திற்கும் சில சிறப்பான வழிபாட்டு முறைகள் இருக்கின்றன. அபிஷேகம், அர்ச்சனை, நிவேதனம், தீபாராதனை போன்ற வழிபாட்டு முறைகள் எல்லா தெய்வங்களுக்கும் பொதுவானவை. இவை தவிர ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் சில சிறப்பான வழிபாடுகளும் உண்டு. இந்த வழிபாட்டு முறைகளில் பலவும் குறிப்பிட்ட செயல் நடைபெற வேண்டி அன்னையிடம் பிரார்த்தித்துக் கொண்டு செய்யப்படுவதாகும். சில வழிபாடுகள் ஆண்டுதோறும் குறிப்பிட்ட தினத்தில் பெருவிழாவாக செய்யப்படுவதாகும். இதுவே பிரம்மோற்சவம் என்று அழைக்கப்படுகின்றது. இப்போது அடுத்ததாக காப்பு கட்டுதல் என்ற முக்கியமான நிகழ்வை பார்க்க இருக்கின்றோம். வருடந்தோறும் நடைபெறுகின்ற பெரு விழாவை ஒட்டி அது ஆரம்பிப்பதற்கு முன் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. காப்பு கட்டுதல் என்றால் உறுதி எடுத்தல் என்று பெயர். எதற்கு உறுதி? கிராமங்களில் நடைபெறும் திருவிழாக்களின் போது ஊரே திரண்டு வந்து அந்த விழாவில் பங்கு கொள்கின்றது. அவ்வாறு அதிக மக்கள் கூடும்போது சில அசம்பாவிதங்கள் நடைபெறலாம். திருக்கோவிலில் நடைபெறும் திருவிழா எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் எல்லா மக்களும் பக்தி உணர்வோடு அதில் ஈடுபட்டு நல்ல முறையில் அது நிறைவேற வேண்டும் என்று உறுதி எடுத்துக் கொள்வதே காப்பு கட்டுதல் என்ற நிகழ்வாகும். இந்த காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியில் மஞ்சள் நூலையோ அல்லது மஞ்சள் சேர்த்து கட்டப்பட்ட நூலையோ மாரியம்மன் முன் வைத்து ஆராதனைகள் செய்துவிட்டு முதலில் ஒரு நூலை அம்மன் கையில் கட்டுவார்கள். பின்னர் பரிவார தேவதைகளுக்கும் கட்டுவார்கள். பின்னர் பூசாரி தன் கையில் கட்டிக்கொள்வார். விழாவில் நேரடியாக சம்பந்தப்பட்டவர்களும் கட்டிக்கொள்வார்கள். காப்பு கட்டி கொண்டு விட்டால் பின்னர் அந்த ஊரிலிருந்து எவரும் வெளியில் செல்ல மாட்டார்கள். அவ்வாறு அவசரமாக செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால் வெளியிடங்களில் இரவு தங்க மாட்டார்கள், உடனே திரும்பி விடுவார்கள். அதே போல காப்பு கட்டிவிட்டால் அந்த ஊருக்கு செல்லும் எவரும் அந்த ஊரில் இரவு தங்க மாட்டார்கள். பெரும்பாலும் அந்த ஊருக்கு செல்வதை தவிர்ப்பார்கள். இதற்கு அறிவியல் ரீதியான காரணமும் உண்டு. இத்தகைய விழாக்களில் முன்காலத்தில் அந்த ஊர் மக்கள் மட்டுமே பங்கேற்பார்கள். ஊர் கட்டுப்பாடு என்ற முறையில் தங்களுக்குள் பணம் வசூல் செய்து விழாவை நடத்துவார்கள். விழா காலங்களில் பெரும் கூட்டம் கூடும்போது வேற்றூர்களிலிருந்து மனிதர்கள் வரும் பட்சத்தில் அவர்கள் மூலம் தொற்று நோய்கள் பரவலாம் என்று கருதி இதனால் அந்த கிராமத்தின் நிம்மதி கொலையும் என்ற விஷயங்களை எல்லாம் கருத்தில் கொண்டே காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி விழா துவங்குவதற்கு முன் நடைபெறுகின்றது. காப்பு கட்டும் நிகழ்ச்சி நிறைவுற்றதிலிருந்து திருவிழாவிற்கான அடுத்தடுத்த வேலைகள் எல்லாம் அடுத்தடுத்து தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அடுத்ததாக கொடியேற்றுதல். திருக்கோயிலில் திருவிழா துவங்கிவிட்டது எல்லோருக்கும் அறிவிக்கும் நிகழ்ச்சியே கொடியேற்றுதல் ஆகும். பொதுவாக கொடியானது மஞ்சள் துணியில் தயாரிக்கப்படும். கொடியேற்ற நாளன்று புதிய கொடி கம்பத்தோடு கொண்டு வந்து அதை சுத்தப்படுத்தி மஞ்சள், குங்குமம், சந்தனம் இவைகளெல்லாம் விட்டு வேப்பிலையால் அலங்காரம் செய்து அதன் மேல் நுனியில் கொடியை கட்டிவிடுவார்கள். பின்னர் அம்மனுக்கு பூஜை செய்துவிட்டு கொடிக்கம்பத்தை குழி தோண்டி அதில் நடுவார்கள். கொடிக்கம்பம் சுமார் 60 அடி வரை கூட இருக்கும். சில கோயில்களில் நிலையான கொடிமரமும் இருக்கும். காப்பு கட்டி கொடியேற்றத்துடன் துவங்கும் திருவிழாவில் தினமும் அம்மனுக்கு விசேஷ அபிஷேகங்களும் ஆராதனைகளும் இடம்பெறும். மாலை வேளைகளில் கலை நிகழ்ச்சிகளும் சொற்பொழிவுகளும் கூட இடம்பெறும். தினமும் அம்மன் அலங்கரிக்கப்பட்டு வெவ்வேறு வாகனங்களில் வீதி உலா வருவதுண்டு. சில ஊர்களில் பல கிராமங்களுக்கும் சேர்த்து ஒரே அம்மன் இருக்கும். அவ்வாறாக இருந்தால் அம்மன் அந்த விழா காலத்தில் தனக்கு உட்பட்ட எல்லா ஊர்களுக்கும் சென்று திரும்புவார். இவ்வாறு பல நாட்கள் இந்த பெருவிழா நடைபெறும். முடிவு நாள் என்று
கூழ் காய்ச்சி ஊற்றுதல், தீமிதி போன்ற விழாக்களும் நடைபெறும். தொடர்ந்து இந்த அம்மன் விழாக்களையும் அம்மனுக்கு எடுக்கப்படும் இந்த மகோன்னதமான விழாக்களை எல்லாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். இன்று புரிந்து நாளை சந்திப்போமா? ஓம் மகா மாரியம்மனே போற்றி போற்றி. ஓம் மகா மாரியம்மனே போற்றி.